வியூவர்ஸ். காலம்பரை எழுந்தவுடனே முதல்ல வந்து பாலை காய்ச்சிட்டு காஃபி ரெடி பண்ணேன். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் தண்ணி. இது எதுக்கு எடுத்திருக்கேன்னா ஜீரா ரைஸ்க்காக எடுத்திருக்கேன். சில பேர் வந்து டேரெக்டாகவே பண்ணிடுவாங்க. நான் சாதம் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். குக்கரில் வச்சாச்சு. வெயிட் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ சோயா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்து அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு மூடி வச்சுருக்கேன். இந்த டைமில் குக்கரில் வந்து ஸ்டீம் வந்தது வெயிட் வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு வந்து வறுக்கிற வேண்டியதில் எடுத்திருக்கேன். நான் வத்தல் எடுத்திருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு. உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. எங்களுடைய காரம் இவ்வளோ தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். 1 பை 1 வறுக்கிறேன். வித்தவுட் ஆயில் இல்லாமல். வதக்கிட்டு இருக்கும்போது குக்கரில் வந்து விசில் சவுண்டு வந்தது. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சோயா ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். நம்ம அப்போதே வறுத்தோம்ல, அதை திரித்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் திரித்து வைக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சி அந்த பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து அந்த இடத்துல அதில் இருக்கவே கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி அந்த பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணணும். ஃபில்டர் பண்ணியும் தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கணும் அதில். இப்போ நம்ம திரிச்சோம்ல, தண்ணி இல்லாமல் திரிக்கணும்னு, அதை வந்து இதில் போட்டோம். ஏன்னா இது மசாலா பவுடர். காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கணும், அவ்வளோதான். நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கலக்கணும். அடியிலேருந்து நல்லா கலக்கணும்.
இப்போ இது அப்படியே மூடி இருக்கட்டும். நம்ம இதுக்கான கிரேவியை வந்து ரெடி பண்ணுவோம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பெல்லாரி எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் சின்ன வெங்காயத்தை தண்ணியில் முதல்ல ஊற வச்சிருவேன். ஏன்னா எனக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கும் போதே தொலிலாம் உரிக்கும் போதே தண்ணி வந்துடும் கண்ணில் இருந்து. எனக்கு ப்ராப்பராக பண்ண வராது. ஸோ தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வருது. தொலி ஈஸியாக எடுக்க முடியுது, நறுக்கும் ஈஸியாக முடியுதுனால. இப்போ இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியெல்லாம் நான் நறுக்கலை, சும்மா அந்த வெங்காயத்தில் பாதியாக தான் நறுக்கி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பெல்லாரி எடுத்திருக்கேன், 2 பெல்லாரி எடுத்திருக்கேன். அது ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கல, 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளவுதான். தக்காளி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அவ்வளவுதான். அந்த வெங்காயம் ஊற வச்ச தண்ணி வந்து செடிக்கு ஊற்றலாம், ஏன்னா ரொம்ப சத்து இதில், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் செடிக்கு ஊற்றிடுவேன், ரோஜா செடிக்கு. இப்போ அதே நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, பட்டை சோம்பெலாம் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. நான் அதை சேர்த்துக்கல, அவ்வளோதான். அப்புறம் சின்ன வெங்காயத்தை போடணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் குக்கர் வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன்ல, அங்கே உள்ள சாதத்தை வந்து எடுத்து ஆற வைக்கிறதுக்காக எடுக்க போகிறேன். அதை தட்டில் வந்து சாதத்தை வச்சு ஆற வைக்க போகிறேன். அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா உதிராக வரும். மீதி உள்ள சாதம் வந்து கொஞ்சம் காக்காக்கு வச்சுருப்பேன், கொஞ்சம் சாதம் இருக்கும். ஒரு உப்பு உரப்பு கொஞ்சம் கூட இருக்குன்னா அதை வந்து இது பண்ணிக்கலாம்காக வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுருந்தேன்ல, அதை வதக்கிட்டுருக்கிறேன். இது ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, நான் மஞ்சப்பொடி, மசாலா பொடிலாம் மசாலானா பெப்பர் பொடியெல்லாம் போடுறதுக்கு வந்து நான் கேமரா எடுத்து வீடியோ எடுத்திருந்தேன். பட் அது பேக் சைடுக்கு போனதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இதில் வந்து கரெக்டாக வரலை. அதனால் என்னால் வந்து அதை வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட இது பண்ண முடியல. ஸோ சாரி. நெக்ஸ்ட் டைமில் வந்து கரெக்டாக பண்ணிடுறேன். இப்போ நான் பெல்லாரியை போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். மஞ்சப்பொடி, பெருங்காயம், கரம் மசாலா போடலாம், மசாலா பாக்கெட் மசாலா போடலாம். நான் அப்படி எதுவும் போடல. மஞ்சப்பொடி, பெருங்காயம், பெப்பர் தான் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளிலாம் போட்டுட்டு அந்த இதை நான் வீடியோ எடுக்க முடியலன்னு சொன்னல, சாரிங்க. அதுதான் அந்த வீடியோ வந்து இதாகிடுச்சு. ஸோ எல்லாமே இதில் போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். தக்காளி சாதத்துக்கு நம்ம கிரேவியாக பண்ணோம்ல, அந்த மாதிரி வர மாதிரி பண்ணணும்.
மூடி வச்சிடணும். அப்புறம் வந்து இதை வந்து அரைக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த தக்காளி சாதம் மாதிரி அந்த தக்காளி கிரேவி மாதிரி சொன்னேன்ல அது மாதிரி கிரேவியை வந்து நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் அதில் எண்ணெயை ஊற்றி அந்த கிரேவி அது மேலே போட்டு ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கிட்டோம். இருந்தும் ஒரு வாட்டி வந்து அரைச்சது வந்து ஒரு வாட்டி வதக்கினா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்பலாம் தான் வதக்க மாட்டான், ஏற்கனவே வதக்கினது தான் இது. ஜஸ்ட் கொஞ்சம் கிளறணும், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம அந்த சோயா மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதை மேலே போட்டு நல்லா கிளறணும். எல்லாம் ஜாயிண்டாக மிக்ஸ் ஆகணும். ஆல்ரெடி சோயாவில் நம்ம மசாலா போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நான் பெப்பர் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். போட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சோயா பெப்பர் கிரேவி ரெடி. சோயா பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லலாம், சோயா பெப்பர் கிரேவின்னு சொல்லலாம். நான் லாஸ்ட்டாக லெமன் வந்து பிழியணுங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்திருந்தேன், அதுவும் பேக் சைடில் வீடியோ போயிடுச்சு, சாரிங்க. லெமன் லாஸ்ட்டாக பிழிஞ்சிடணும், செமையாக டேஸ்ட் கொடுக்குங்க. அவ்வளோதான், சோயா பெப்பர் ரெடி. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம லெமன் பிழிஞ்சால் தான் அதில் செம்ம இதாக இருக்கும். இதில் டேஸ்ட் வந்து தனியாக வரும் லெமன்கிறது. ஓகே, சைடிஷ் வந்து முடிஞ்சிடுச்சு. நீ அடுத்ததாக ரைஸ் ரெடி பண்ணிடலாம், ஜீரா ரைஸ். அடுப்பத்தை வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், பட்டர் இல்லைன்னா நெய் போடலாம். நான் பட்டர் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரா போட்டிருக்கேன், ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இல்லை பட்டை சோம்பு போடலாம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம், அப்புறம் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போடலாம். பட் என் பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதனால நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு வதக்கி ஒரு பதம் மாதிரி வரணும். அப்புறம் ஆறின சாதத்தை வந்து வச்சு கிளறோம். அது மேலே உப்பு போடுறோம். போட்டு நல்லா கிளறும்.
அதுக்குள்ள பெப்பர் போடுறோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட் மட்டும்தாங்க. கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. காலையில் இவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் உள்ள கிச்சன். பிரெட் ரோஸ்ட் பண்ண சப்பாத்தி கல் எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ எல்லாம் தேய்ச்சி நீட்டாக வச்சுட்டேன். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் சப்பாத்தி கல் மேலே வச்சுருக்கேன். இது வந்து ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தை. இது மட்டும் நான் நேற்று வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தேய்ச்ச பாத்திரத்தை பால்கனியில் காய வச்சுருக்கேன். இந்த செடி வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான செடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடி. எங்கள் வீட்டு பூனைக்குட்டி எங்கே இருக்குது போஸ் கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.